இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இந்தியாவுடைய பன்னாட்டு உறவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இன்றைய பாடம் வந்து பார்க்குறோம். இதில் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்தில் வந்து நம்ம எதை பற்றிலாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கற்றலின் நோக்கம்னு சொல்லி லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லி முன்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பிகம் ஃபெமிலியர் வித் அவர் பாலிசிஸ் வித் த நெய்பரிங் கண்ட்ரிஸ். அண்டை நாடுகளுடன் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபெமிலியரான, அதாவது சிறப்புத்துவம் வாய்ந்த கொள்கைகளை வந்து பார்த்தோன்னா பார்க்குறோம். உருவாக்கப்பட்டிருந்த சிறப்புத்துவம் வாய்ந்த ஃபெமிலியராக இருக்கக்கூடிய, புகழ்பெற்று இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை, திட்டங்களை பார்க்குறோம். செகண்ட் பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் பாலிசி டுவர்ட்ஸ் டெவலப்டு நேஷன்ஸ். நாடு வளர்ச்சி அடைந்த நாடுகளுடன் வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து பார்த்தோன்னா இந்தியாவினுடைய கொள்கை, முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கைகளை பற்றி புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை வளர்ச்சி அடைந்த நாடுகளோடு வந்து பார்த்தோன்னா முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கையில் வந்து நம்ம எப்படி என்ன மாதிரியான கொள்கைகள் இந்தியா உருவாக்கி இருக்குது, அமெரிக்காவோட ரஷ்யாவுடன் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேர்ட் பாயிண்ட், கெயின் நாலேஜ் அபவுட் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். பன்னாட்டு அமைப்புடன் வந்து பார்த்தோன்னா இந்தியாவினுடைய உறவு முறை பற்றி அறிவை பெறுதல். ஃபோர்த் பாயிண்ட், ரெகக்னைஸ் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் ஒபேக் பிரிக்ஸ். ஸோ இதனுடைய சாதனைகளை வந்து நம்ம ஆராய போகிறோம். த நெக்ஸ்ட், இம்பைப் த வேல்யூ ஆஃப் த இந்தியா பொசிஷன் அமாங் த வேர்ல்டு கண்ட்ரிஸ். உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய மதிப்பு எந்த இடத்துல இருக்குது, ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெசைட் அவர் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, எ பேட் நெய்பர் இஸ் எ மிஸ்பார்ட்யூன் ஆஸ் மச் ஆஸ் குட் ஒன் இஸ் எ கிரேட் பிளெஸ்ஸிங். நமக்கு வந்து ஒரு அண்டை நாடு வந்து நல்ல ஒரு சுபிட்சமாக இருக்கணும். அண்டை நாட்டின் உறவு வந்து நமக்கு வந்து மிஸ்பார்ட்டினாக இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா அது நம்மளுடைய துரதிர்ஷ்டம். அதுவே வந்து பார்த்தோன்னா அண்டை நாட்டோடு நம்ம நல்ல ஒரு உறவு இருந்தோமா அது நமக்கு வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறாங்க. த நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு என்ன சொல்கிறோம், முன்னுரை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாட்ட நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோஸ்டிங் த வேர்ல்டு பீஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். இந்தியா வந்து எப்படியான தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட்லியாக இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து அமைதி, உலக அமைதி மற்றும் பன்னாட்டு ஒத்துழைப்பு வந்து இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம். இந்தியா வந்து பார்த்தோன்னா மிலிட்ரி அலையன்ஸ், அப்சர்வ்டு மிலிட்ரி அலையன்ஸ், இராணுவ ஒப்பந்தங்களை வந்து இந்தியா வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து ஹேஸ் பீன் கோஆப்ரேட்டிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் வித் அதர் நேஷன்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்தியா பொறுத்த வரைக்கும் இராணுவ ஒப்பந்தங்களை தவிர்த்து மெயினாக வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அமைதி, உலக அமைதி மற்றும் நாட்டினுடைய அமைதி, பொருளாதார வளர்ச்சி, இதுக்கான வந்து ஒத்துழைப்பு மட்டும் இணைந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுடைய ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா அவர் வி கேன் நெய்தர் பி அப்சல்யூட்லி டிபெண்டன்ட் ஆர் இன்டிபெண்டன்ட் பட் வி லைவ் இன் எ வேர்ல்டு ஆஃப் இன்டர் டிபெண்டன்ஸ். நாம் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நேரு என்ன சொல்கிறாருன்னா அதாவது முழுவதுமாக ஒரு சார்ந்தோ சாராமலோ இருக்கலாம். பட் வந்து பார்த்தோன்னா நம்ம உலகத்தில் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணோம், இன்டர் டிபெண்டன்ஸ், ஒருவரை சார்ந்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் முழுவதுமாக வந்து பார்த்தோன்னா சார்ந்தோ அல்லது சாராமோ இன்டர் டிபெண்டன்ட் வாழ முடியாது கண்டிப்பாக. ஆனால் உலகத்தில் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக வாழக்கூடிய ஒவ்வொருவருமே சார்ந்து தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பேர் பீஸ்ஃபுல். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதி, வெல்த்தி, நெய்பர்ஹுட், ரெஸ்பான்சிவ் டு இட்ஸ் ஓன் நீட்ஸ் அண்ட் விஷஸ். இந்தியா என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை நினைக்கிறாங்கன்னா அமைதி, வளம், இந்தியா வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் லாவிங் கண்ட்ரி, ஒரு அமைதியை அன்பான ஒரு நாடுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா ஸோ இது மூலமாக தான் என்ன பண்ண முடியும், ஒரு பீஸ் இந்த வேர்ல்டு, உலக அமைதியை வந்து அது மூலமாக கொண்டு வர முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஃபார் த கண்ட்ரி டு ப்ராக்ரஸ் இன் எ adequate manner, the maintenance of international relation has been regarded as an important area. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா பன்னாட்டு உறவுகளை வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்து பார்த்தோன்னா அதை வந்து இந்தியா வந்து ஒரு ரெகார்டட் பண்ணுறாங்க. பீயிங் ஏ கண்ட்ரி வித் ஹியூஜ் பாப்புலேஷன், நம்ம நாடானது வந்து பார்த்தோன்னா ஒரு அதிக மக்கள் தொகை கொண்டது. இந்தியா இஸ் சரண்டட் பை மெனி நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஸோ இந்தியாவை சுற்றி பல அண்டை நாடுகள் இருக்குது. ஹேஸ் ட்ரெடிஷ்னலி ட்ரைடு டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி அண்ட் குட் நெய்பரிங் ரிலேஷன். அதனால் இந்தியா வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஒரு நட்பு நாடாகவும் நல்ல ஒரு சிறந்த
ஒரு அண்டை நாடாகவும் பாரம்பரியமாக பழகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸ், இந்தியாவும் அதன் அண்டை நாடுகள்னு சொல்லி பார்க்குறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் நெய்பர்ஹுட்டு, இந்தியா பொறுத்தவரை ஒரு ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளை கொண்ட ஒரு நாடு. இந்தியா பொறுத்தவரைக்கும் நெய்பர்ஸுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த ஹோமோஜனஸ் கல்ச்சர் ப்ரிவிலிங் இந்த இந்தியா சப்கான்டினென்ட் ஃபார் லாஸ்ட் 5000 இயர்ஸ். கிட்டத்தட்ட கடைசி 5 ஆண்டுகளாக இந்திய துணைக்கண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜனியஸ். ஸோ அந்த இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்தை வந்து 5000 ஆண்டுகளாக கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க துணைக்கண்டத்தில். நெக்ஸ்ட் வந்து இந்தியா இஸ் ஏ வாஸ்ட் கண்ட்ரி வித் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் டு த நார்த் வெஸ்ட். இந்தியா மிகப்பெரிய நாடு பார்த்திங்கன்னா அதில் இந்தியாவுடைய வடமேற்கில் வந்து பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இருக்குது. அதேமாதிரி சைனா, நேபாள், பூட்டான் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவுடைய வடக்கு பகுதியிலையும், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் டு ஈஸ்ட்டு, பங்களாதேஷ் வந்து கிழக்கு பகுதியிலையும், மியான்மார் வந்து பார் ஈஸ்ட்டு தூர கிழக்கு பகுதியிலையும் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு சவுத் வெஸ்ட் ஈஸ்ட்டில் இருக்குது தென்கிழக்கு பகுதியில். மாலத்தீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு பகுதியில் மாலத்தீவு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த 2 கண்ட்ரிஸ் வந்து தட் லைஸ் க்ளோஸ் இந்தியா செப்பரேட்டட் பை இந்தியன் ஓசன். இந்த 2 நாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் வந்து ஒரு நெருங்கிய ஒரு தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் ஏ கார்டியல் ஹிஸ்டாரிக்கல் ரிலிஜியஸ் எக்கனாமிக் எத்னிக் அண்ட் லிங்குவிஸ்டிக் ரிலேஷன் வித் ஆல் ஆஃப் தீஸ் கண்ட்ரிஸ். இந்த அனைத்து நாடுகளுமே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான வரலாற்று ரீதியாக உறவுமுறையும் மத சார்ந்த பொருளாதாரம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்னிக் புராணங்கள் அடிப்படையிலும் மொழிகள் அடிப்படையில் உறவுகளை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. லெட்டஸ் நோ அபவுட் த இந்தியாஸ் ரிலேஷன் வித் இட்ஸ் நெய்பர்ஸ். நாம் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுடைய அண்டை நாட்டோட உறவு பற்றி பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா த கண்ட்ரிஸ் தட் ஷேர் மோஸ்ட் நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் டச்சிங் இட்ஸ் பார்டர்ஸ் ஆர் சைனா அண்ட் ரஷ்யா. இந்தியாவோட வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாடுகள் வந்து அதிக அளவில் வந்து பார்த்தோன்னா தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்லைகளை வந்து பார்த்தோன்னா அதிகமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சைனா அண்ட் ரஷ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான், இந்தியாவுடன் மற்றும் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த நெய்பர் நாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி பார்க்குறோம். இந்தியா எப்படி இருக்குன்னு. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுடன் ஒரு வலிமையான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி எஸ்பிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ப்ரொவைட்ஸ் அசிஸ்டன்ஸ் நிதி உதவிகளை வழங்கியிருக்கிறாங்க. ரீபில்ட் ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆப்கானிஸ்தான் வந்து மறுகட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. அது மறுகட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அது இன்ஸ்டியூஷன் நிறுவனம் நிறுவியிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர், வேளாண்மை, நீர், கல்வி, ஆரோக்கியம், ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா இலவசமாக என்ன பண்ணியிருக்காங்க நிறையா வந்து. அதே மட்டும் இல்லாமல் டியூட்டி ஃப்ரீ ஆசஸ் இந்தியன் மார்க்கெட், அவங்க வந்து என்ன பண்ணலாம் இந்திய சந்தைகளை வந்து எந்த ஒரு வரி இல்லாமல் அவங்க வந்து வியாபாரம் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஷலமா டேம் அப்படின்னு சொல்லி ஒரு டேம் வந்து ஹீராட் ப்ரோவின்ஸு ஹீரட் மாகாணத்தில் வந்து ஆப்கானிஸ்தானில் இந்தியா வந்து கட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்காக. இந்தியா வந்து பார்த்தோன்னா 500 ஸ்காலர்ஷிப் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் த மேட்டியர்ஸ் ஆஃப் த ஆப்கான் செக்யூரிட்டி போர்ஸ் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் போத் இன் ஆப்கானிஸ்தான் அண்ட் இன் இந்தியா. ஸோ அங்கே ஆப்கானிஸ்தானில் கூட 500 குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய அந்த கல்வி மற்றும் கல்லூரிகளில் வந்து ஆப்கானிஸ்தானில் மற்றும் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயிற்சியெலாம் வழங்குறாங்க இலவசமாக. இந்தியா சப்போர்ட்டிங் ஆப்கானிஸ்தான் இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த்து, ஆப்கானிஸ்தானுடைய சுகாதாரத்துறை மற்றும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அதேமாதிரி சிறியரக தொழிற்சாலைக்கெல்லாம் மேம்படுத்துவதற்கு இந்தியா ஆதரவு வழங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் த ப்ரமோஷன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆப்கானிஸ்தான் அண்டு கன்சோர்டியம் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இந்தியா வந்து பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானில் வந்து முதலீடு பண்ணி அங்கே அந்த நாட்டை மேம்படுத்துவதற்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியன் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கே செலக்டடாக மேக் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மைனிங் செக்டர். இந்திய தொழிற்சாலைகளுக்கான நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சுரங்கத்துறையில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு முதலீடை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. டு ஹார்னஸ் இந்தியா ஸ்போர்ட்ஸ் பொட்டன்சியல் இந்தியா ஹேஸ் பில்ட் காந்தகார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்தியா வந்து அவங்களுக்காக வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அதனால் அவங்களுக்காக வந்து பார்த்தா ஸ்டேடியம் கூட இந்தியா வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்தியா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உமன் அசோசியேஷன் இம்பார்ட்ஸ் ட்ரைனிங் அண்ட் சஸ்டைனபிள் லிவ்லிஹுட் அண்ட் டு பி செல்ஃப் ரிலையண்ட். இந்தியா வந்து பார்த்தோன்னா மேலும் அவங்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பெண்களுக்கான ஒரு அமைப்பு உருவாக்கி அதுக்கு பயிற்சி வழங்குறாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து தன்னிறைவாக எங்களோட லிவ்லிஹுட் எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லி அதுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுது. தஸ் இந்தியா இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ப்ரோ ஆக்டிவிட்டி டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் in the form of the monetary aids and funds. ஸோ இந்தியா வந்து மேலும் ஆப்கானிஸ்தானோட வளர்ச்சிக்காக நிறையா வந்து பார்த்தோன்னா நிதி உதவிகள் வந்து வழங்கிட்டு வராங்க. அடுத்து இந்தியா பங்களாதேஷ் பார்க்குறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நேஷன் அக்னாலேஜ் பங்களாதேஷ் த
ஃபார்மர் ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆஸ் இன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. இந்தியா தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த பங்களாதேஷை சுதந்திர ஒரு நாடாக வந்து அறிவித்தது அப்படின்னு சொல்லலாம். இந்தியா வந்து பார்த்தோன்னா பங்களாதேஷ் வந்து பார்த்தோன்னா ஷேர் லாங்கஸ்ட் பவுண்ட்ரி. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு ஒரு நீண்ட ஒரு பெரிய ஒரு எல்லைகள் வந்து இருக்குது. 4966.7 கிலோமீட்டர் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் எல்லைகள் இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் த ப்ரொபோஸ்டு ரயில் கனெக்டிவிட்டி பிட்வீன் அகர்டலா இந்தியா அண்டு ஹவுரா பங்களாதேஷ். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு இடையே ரயில் தொடர்புகள்லாம் கூட ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதேமாதிரி பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ் கிராண்டட் இந்தியா ரோடு டிரான்சிட் ஃபெசிலிட்டி த்ரூ த இட்ஸ் டெரிட்டரி கொல்கத்தா அண்டு அகர்டலா வழி டாக்கா. ஸோ இந்தியாவுக்கு ஒரு சாலை வழிகளும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா BBIN MUV பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த 4 நாடுகளுடைய ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. இந்த பராக்கா அக்கார்டு வந்து பார்த்தோன்னா ஷேரிங் கங்கை நீரை வந்து பார்த்தோன்னா 1977 வந்து பார்த்தோன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் போட்டு இந்த கங்கை நீரை வந்து இந்த பராக்கா பேரேஜிலேருந்து இதில் பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இந்தியா பங்களாதேஷ் வந்து பார்த்தோன்னா 54 காமன் ரிவர்ஸ் 54 பொதுவான இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு இடையான ஆறுகள் இருக்குது. இதில் வந்து பைலேட்ரல் ஜாயிண்ட் ரிவர் கமிஷன், அதாவது இரு நாடுகளுக்கான ஆறுகள் ஆணையம் வந்து பார்த்தோன்னா உருவாக்கப்பட்டு அது வந்து அந்த ஆறுகள் முறையை வந்து பார்த்தோன்னா 2 நாடுகளுக்கு ஒரு பெனிஃபிட் அடைகிற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. மேலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோன்னா கிராண்ட் அசிஸ்டன்ஸ் ப்ராஜெக்ட் எய்ட் ஆஃப் பங்களாதேஷ். ஸோ எய்ட் ஆஃப் பங்களாதேஷ்னு சொல்லி பங்களாதேஷ்க்கு உதவக்கூடிய அளவில் நிதி உதவியும் பங்களாதேஷுக்கு இந்தியா வழங்கிட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், லெபார்ட்டரிஸ், ஆய்வகங்கள், டிஸ்பென்சரிஸு இது மாதிரி வந்து பார்த்தோன்னா மருத்துவமனைகள், இது மாதிரி டியூப் வெல்ஸு, ஆழ்துளை கிணறு இது மாதிரிலாம் அமைப்பதற்கு உதவிட்டு வராங்க. மேலும் இந்தியா வந்து அடிஷனாக வந்து பார்த்தோன்னா ICCR அப்படின்னு சொல்லி இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி இவங்க எவ்ரி இயர் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இனிஷியேட்டடு தாகூர் சேர் இன் யூனிவர்சிட்டி டாக்கா, அங்கே வந்து இருக்கக்கூடிய தாகூரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து ஒரு அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு இலவசமாக வந்து அவங்களுக்கு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ICCR இந்தியன் வந்து கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் ரிலேஷன் சொல்லி அவங்க மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாகூர் யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு தாக்கால் இருக்கிறது பங்களாதேஷில் கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு ஆண்டுமே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்லாம் வாங்குறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 130 கிலோமீட்டர் வந்து பங்களாதேஷ்க்கு வந்து இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் பிட்வீன் சில்கரி இந்த வெஸ்ட் பெங்கால் பார்பாட்டிபூர் பங்களாதேஷ் வரைக்கும் வந்து பைப்லைன் குழாய் வழி போக்குவரத்து அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் பூட்டான், இந்தியாவுக்கும் பூட்டானுக்கு ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். இதில் வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பூட்டான் ஏரியா ஸ்மால் ஹிமாலயன் கிங்டம்ஸ். பூட்டான் பொறுத்தவரை ஒரு சிறிய வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை பேரரசுன்னு சொல்லலாம். இது வந்து பாப்புலராக என்னென்ன அழைப்பாங்கன்னா லேண்ட் ஆஃப் த 1000 தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்லி தண்டர் போல்ட் நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. திஸ் ஒன் ஆஃப் த புவரஸ்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகிலே மிக ஒரு ஏழை நாடுன்னு சொல்கிறாங்க. இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்டு பூட்டான் இடையே வந்து பார்த்தோன்னா ஒரு ராஜதந்திர உறவு முறைகள் வந்து 1968 வந்து நிறுவப்பட்டது. இது அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ரெசிடென்ட் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த இந்தியா அண்ட் இந்த திம்பு, இந்தியாவுக்கும் திம்பு அங்கே வந்து பார்த்தோன்னா இதுக்கு பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டது. பூட்டான் இஸ் ஏ லேண்ட் லாக்டு நேஷன். பூட்டானை பொறுத்தவரைக்கும் ஒரு நில பகுதியால் வந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அதாவது லாக்காக இருக்கக்கூடிய தன்னை வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் ஹைலி டிபெண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா அவங்க வந்து இந்தியாவை தான் அதிகமாக சார்ந்திருக்கணும். லேண்ட் லாக்டு நாடுங்கனால மற்ற வழிவ போக்குவரத்து எங்களுக்கு இல்லை மற்ற நாடுகளுக்கு. ஃபார் அசஸ் ஃபார் டு சி கடல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா இஸ் அ பிரின்சிபல் கான்ட்ரிபியூட் இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் பூட்டான். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொள்கை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு வழங்குறாங்க. இந்தியா டிக்ளேர் த பைலேட்டரல் ட்ரேட் ரிலேஷன். இந்தியா வந்து இருமுறை வணிக உறவு அடிப்படையில் பாரத் டு பூட்டான் P2P அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் உருவாக்கிறாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானீஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன் ஹையர் ட்ரைனிங் அஃபிஷியல் ஹெல்ப் த செட்டிங் த டிஜிட்டல் லைப்ரரி இன் பூட்டான். ஸோ அந்த மாணவர்களுடைய கல்வி மேம்படுவதற்காக டிஜிட்டல் லைப்ரரியில் நிறுவி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேரு வாங்கக் ஸ்காலர்ஷிப் இஸ் பீயிங் அவார்டடு டு டிசர்விங் த அண்ட் டேலண்டட் பூட்டானீஸ் நேஷன்ஸ். பூட்டான சிறந்த மாணவர்களுக்கு இந்த அவார்டு வழங்கப்படுகிறது வருது, ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஹைடல் பவர் செக்டார் நீர்மின் மின்சாரம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா
மெயின் இண்டிகேட்ஸ் த பைலேட்டரல் கோஆப்ரேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பூட்டான். இந்தியாவுக்கும் பூட்டானுக்கு இடையே மிக முக்கியமான ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாகுது. ஸோ ஃபார் கவர்மெண்ட் இந்தியா ஹாஸ் கன்ஸ்ட்ரக்டட் 3 ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் பூட்டான். பூட்டானில் வந்து 3 நீர்மின் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. சுக்கா, குருச்சு அண்டு தாலா அப்படிங்கிற இடத்துல 3 இடங்களில். இந்தியா ஹாஸ் ஹெல்ப்டு பூட்டான் இன் டெவலப்பிங் தட் கண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை எஸ்டாப்ளிஷிங் டெலிகம்யூனிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ், ரோட், பிரிட்ஜ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்தியா மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வளர்ச்சிக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க.